பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கால வேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 144:13. எங்கள் களஞ்சியங்கள் சகலவித வஸ்துகளையும் கொடுக்கத்தக்கதாய் நிரம்பியிருக்கும். எங்கள் கிராமங்களில் எங்கள் ஆடுகள் 1000-16 பலுகும். பிரைஸ் தி லார்ட். எனக்கு அன்பானவர்களே, இந்த நாளில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தமான வார்த்தை என்ன தெரியுமா? உங்கள் களஞ்சியங்கள் சகலவித வஸ்துக்களினாலும் நிரம்பி இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உங்கள் களஞ்சியங்கள் நிரம்பி இருப்பதற்கு பிரைஸ் தி லார்ட் என்ன செய்ய வேண்டும்? வேதத்தை வாசிக்கும்போது லேவியராகம 26 அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்பீர்களே ஆனால், போன வருஷத்து பழைய தானியத்தை சாப்பிட்டு புதிய தானியத்திற்கு இடம் உண்டாகும்படி பழையதை விலக்குவீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. புதிய தானியம் கடந்து வரும்படி. பிரைஸ் தி லார்ட். பழைய காரியங்களை என்ன செய்து விடுங்க? விலக்கி விடுங்க. கர்த்தர் சொல்லுகிறார், புதிய தானியத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன். இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? நீங்கள் உங்கள் அப்பத்தை திருப்தியாய் சாப்பிட்டு உங்கள் தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள் என்று சொல்லுகிறார். இந்த காலம் என்ன காலம் தெரியுமா? உங்கள் வாழ்க்கையில் உங்கள் நிரப்புகிற காலம், தானியத்தினால் நிரப்புகிற காலமாக இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை பாருங்கள். உபாகமம் 8வது அதிகாரம் 3வது வசனத்தை கவனித்து பாருங்கள். அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படி நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். என கண்பானவர்களே, கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை போஷித்ததை நீங்கள் கவனித்து பாருங்கள். தேங்க்யூ லார்ட். அவர்கள் நினைத்தார்கள், புருஷர்கள் மாத்திரம் 6 லட்சம் பேர் இருக்கிறார்கள், எப்படி இவர்களுக்கு கர்த்தர் போஷிக்க போகிறார்? ஆண்டவர் சொன்னார், கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளும்படி அவர் என்ன செய்தார் தெரியுமா? அந்த இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் வானத்திலிருந்து மன்னாவை அனுப்பி கர்த்தர் போஷித்தார். என கண்பாண்டவர்களே, நீங்கள் ஒரு வேளை யோசிக்கலாம், இது எப்படி ஆகும்? இது நடப்பதற்கு சாத்தியமே இல்லையே என்று யோசிக்கிறீங்களா? வானத்திலிருந்து மன்னாவை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை போஷிக்க முடியுமையானால் உங்களையும் என்னையும் போஷிப்பதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு உங்களை சுத்திகரிங்க, இடத்தை கொடுங்க. தேங்க்யூலா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? பரலோக பிதாவே, இந்த கால வேளையில் இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. ஆண்டவரே, உம்முடைய வேத வசனத்தின்படி தேங்க்யூலா, கர்த்தருடைய வார்த்தையினால் பிழைப்பான்னு சொன்னீங்க. நீங்கள் சொன்ன வார்த்தையின்படியே நான் ஜெபிக்கிறேன்ப்பா. ஆண்டவரே, 1000-10,000 அது பெருக செய்கிற கர்த்தர். நாங்கள் செய்கிற எல்லா வேலையையும் கர்த்தர் ஆசீர்வதித்து நாங்கள் செய்கிற கையின் பிரயாசத்தின் பலனை நாங்கள் அனுபவிக்க, நாங்கள் சாப்பிட்டு திருப்தியாக இருக்க எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென்.